நாம் இந்த நாளில் தொடர்ந்து இந்த செய்தியினுடைய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நம்முடைய இருதயம் எவ்விதமான ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு முதல் நாளில் நாம் பார்த்தது 3 காரியங்கள். அதனுடைய மாதிரியாக வீடு, கூடாரம், தேவாலயம் என்று சொல்லி பார்த்தோம். அதில் எவ்விதமாய் தேவன் தங்கியிருக்கிறார் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு என்ன என்று சொல்லி பார்த்தோம். அந்த ஆலயத்தினுடைய அமைப்பின்படி நம்முடைய சரீரங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்த காரியம் ப்ரொசீஜர்ஸ். என்னென்ன காரியங்கள், நியமனங்களும் என்னென்ன காரியங்கள், ரெகுலேஷன்ஸ், சட்டத்திட்டங்களும் நியமனங்களும் என்னென்ன இருக்கிறது, என்ன காரியங்களை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம 3rd டே பார்த்தோம். 4th டே நம்ம பார்த்தது 4வது நாள், அதாவது நேற்று நம்ம பார்த்த காரியம் சத்ரு எவ்விதமான சரீரத்தின் அவயவங்களை பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி முக்கியமான காரியங்களை பார்த்தோம். அதிலே வாய், உதடு, கண்கள், அப்புறம் செவி, அப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கண்கள், காதுகள், அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் ஆசன வழி, அதுக்கப்புறம் பிறப்புறுப்புகள், அதுக்கப்புறமா தோல் என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் கடைசியா முடி, நகங்கள் என்று சொல்லி பார்த்து முடிச்சோம். ஸோ இதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கும் நம்ம ஒரு சில காரியங்களை, அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 36:25 வாசிக்கலாமா? அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நான் திரும்ப சொல்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை நான் சுத்தமாக்குவேன். ஒரு சுத்திகரிப்பிற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். லேவியராகமம் மற்றும் என்னாகமம் அப்படின்னு பல புக்கில் நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு சில சரீரத்தினுடைய அவயவங்கள், அதாவது பலி செலுத்துகிறதான அந்த மிருகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அவயவங்களை ஒரு சில அவயவங்களை அவர் ரொம்ப முக்கியமான பலியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். அதை பரிசுத்தப்படுத்தி அதை கரெக்டாக வாஷ் பண்ணி பலி செலுத்துறதுக்கு முன்னாடி லேவியர்கள் எப்படிலாம் வாஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அதெல்லாமே நம்ம படிக்கும் போது அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா படிக்கும் போது போர் அடிக்குதுன்னு அதை இந்த பக்கம் வேகமாக திருப்பிடும். ஆனால் அது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும்? லேவியராகமத்தில் இந்த மாதிரி இந்த பலி குறித்து பேசும்போது இந்த அவயவங்கள் ஏன் சுத்திகரிக்கப்படணும், ஏன் அதை கழுவணும், இல்லை ஏன் இந்த முறையில தான் இதை செய்யணும்னு சொல்லி ஏன் தேவன் அந்த காரியங்களை ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவ்விதமான இந்த அவயவங்கள், அதாவது இந்த பலியிலே கொடுக்கப்படுகிறதான அவயவங்கள் கர்த்தருக்கு உகந்த, கர்த்தர் விரும்புகிற ஒரு பலியாக இருக்கிறதுனாலே அதுல தீட்டு ஒன்றும் இல்லாம இருக்கணும். அதனாலதான் அந்த அவயவத்தையும் ஆண்டவர் என்ன பண்றார்? சுத்தம் பண்ணணும்னு விரும்புறார். நம்ம என்ன யோசிப்போம்னா, ஒரு மிருகம், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிருகம் பலி செலுத்துறாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பலி செலுத்தும் போது அது சொல்லுவாங்க இல்லைங்களா, பழுதற்ற ஒரு ஆடு தான் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அதாவது கண்ணு போனதோ கால் உடைஞ்சதோ அந்த மாதிரி ஆடா இல்லாம பழுதற்ற பலி. அது மாத்திரம் இல்லாம அதனுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதனுடைய உள் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் எப்படி இருக்கணும்? கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தான் அது பலி செலுத்தப்பட வேண்டும். ஸோ ஆண்டவர் அந்த பலி அங்கீகரிக்கும் போது அதனுடைய ஹோல்னஸை பார்க்கிறார், அதனுடைய முழுமையை தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்போ இவ்விதமா நம்ம என்ன பண்றோம்? முக்கியமான அவயவங்களை நேற்று பார்த்தோம். ஆனால் ஒரு சில அவயவங்கள் நம்ம கண்டுக்காம விட்டுற ஒரு சில அவயவங்கள், அதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு சில அவயவங்கள், அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். முக்கியமான அவயவங்கள், நாவு முதலாவது, த டங்.
நாவுன்றதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கலாம். மேபி நம்ம வாயை பத்தி நேற்று பேசணும், வாயும் உதடும் பேசணும். ஆனா இன்னைக்கு நம்ம நாவை பத்தி பேசுறோம். 3 இருக்கு இல்லைங்களா? சத்தம் வர்றதுக்கு நம்மளுடைய வாய், அந்த தாடையினுடைய அமைப்பு தான் வாயின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உதடு, அதுக்கப்புறம் நாவு. இது 3 சேர்ந்து தான் ஒரு மனுஷனுக்கு பேச்சோ வார்த்தையோ உச்சரிப்போ வருது. சத்தம் எங்க இருந்து வருது? குரல் வளையில இருந்து வருது. ஸோ இதுக்கும் சத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த 3 காரியங்கள் நேத்து நாம் பார்த்தது வாயும் உதடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாவு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யாக்கோபு அதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஒரு அதிகாரத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். ஓகே, யாக்கோபு 3:6 சேர்ந்து வாசிப்போம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நாவு அப்படின்றது ஜேம்ஸ், அதாவது இவர் வந்து யாக்கோபுன்னு சொல்றோம். அவரை ஆக்சுவலி ஜேக்கப்னு தான் இருக்கணும், ஆனால் ஜேம்ஸ் ஏன் போட்டாங்கன்னு தெரியல. சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் நாவு வந்து ஒரு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, அடுத்ததா ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவுன்றத ரொம்ப முக்கியமான ஒரு அவயவமாக நாம் பார்க்கிறோம். அதை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். அதுல நமக்கு ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இந்த நாவிலே சத்ருவனுடைய அநேக காரியங்கள் நாவிலே மறைந்திருக்கிறது. நேற்று பார்த்தோம், ரோமர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்க வேண்டாம். பவுல் விதமா சொல்றாரு, அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. இப்ப நாவை பத்தி சொல்லும் போது யாக்கோபு என்ன சொல்றாரு? நாவு பயங்கரமான ஒரு நெருப்பு. அது நெருப்பு மாதிரி, அந்த நாவினாலே என்ன வேணா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி. அது அநீதி நிறைந்த உலகம். ஒரு உலகமே நாக்குக்குள்ள இருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு உலகமே நாவிற்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார். அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதுல சத்ரு என்ன பண்றான் அப்படின்னா, தன்னை இணைத்து கொண்டு, பல விதத்திலே தன்னை இணைத்து கொண்டு இந்த நாவில இருந்து அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். முதலாவது என்ன அப்படின்னா, நான் லிஸ்ட் நான் சொல்ல போறேன். முதலாவது காசிப், புறம் கூறுதல். இது நாவில் காணப்படுகிற, இது வாயிலையும் இருக்குது, இது நாவிலையும் இருக்குது. சோ நேத்து நான் சொல்லியிருப்பேன் இதே காரியத்தை, இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன். நாவிலே புறம் கூறுதல், காசிப். ரெண்டாவதா ஹோமோசெக்சுவாலிட்டி, ஆண் புணர்ச்சி. இந்த அசுத்தாவி அதுல இருக்கிறது. அடுத்ததாக லெஸ்பியனிசம், பெண் புணர்ச்சிக்காரர்கள். அடுத்ததாக லைங், பொய் சொல்லுதல். நாவில் அந்த பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம தீர்க்கதரிசிகள் கூட பார்க்கிறோம் இல்லைங்களா, ஒரு சம்பவத்துல எப்படி அந்த அசுத்தாவி போய் என்ன பண்ணுதுங்களா, நான் போய் அவங்கள திசை திருப்பேன். எப்படி திசை திருப்பேன்னு கேட்கும் போது அந்த அசுத்தாவி என்ன சொல்லுது, நான் அந்த தீர்க்கதரிசிகளுடைய நாவிலே பொய்யின் ஆவியாய் போய் அவருடைய நாவிலே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நம்ம வாசிக்கோம். ஏற்கனவே ஒரு 2-3 வீக்ஸ் பேக் அதை பத்தி நான் பேசணும். சரி, அப்போ பொய் அப்படின்றது நாவிலே வருகிற ஒரு அசுத்த ஆவி. அடுத்ததா சாபமிடுதல், கர்சிங். அடுத்ததாக போஸ்டிங், பெருமையாக பேசுதல். பெருமையாக பேசுதல், அவங்களுக்கு பெருமையா பேசுறது தான் வாயில வரும். அவங்களுக்கு கை வந்த கலன்னுவாங்க. இப்ப ஒரு சிலர்லாம் இந்த மேடை பேச்சுல ஒரு சிலரை எக்ஸ்க்ளூசிவா தலைவரை புகழ்றதுக்குன்னு கூப்பிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அவன் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான் அந்த ஆளு. ஆனா அந்த ஆள் என்ன சொல்லுவாங்க, வாங்க நீங்க வந்து சொல்லுங்க, அவரே இவரே நீர் பெரியவர் அப்படி இப்படின்லாம், நீர் நல்லவர் அப்படி இப்படிலாம், பயங்கரமா நாணயமானவர் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அந்த ஆள் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஆனா அவருக்கு பேசணும், பேசினா அவருக்கு பிடிக்கும், பேசுறது இவருக்கு பிடிக்கும்.
சோ இந்த மாதிரி பெருமையாக பேசுதல். அடுத்ததாக மிகைப்படுத்தி பேசுதல். எதையுமே மிகைப்படுத்தி தான் சொல்லுவாங்க, எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. மிகைப்படுத்தி பேசுதல், எக்ஸாஜரேட்டிங். இது செஞ்சா இது ஒரு அசுத்தாவி. அடுத்ததாக அசுத்தமாக பேசுதல், ஃபில்தி டாக். அசுத்தமாக பேசுதல். எது பேசினாலுமே ரொம்ப அசுத்தமா அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுறத காது கொடுத்தே கேட்க முடியாது. அடுத்ததாக எதிர்மறையாய் பேசுதல், நெகட்டிவ் டாக். அடுத்ததாக ஸ்ட்ரீட் டாக், கெட்டோ ஸ்ட்ரீட் டாக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தெருவுல பேசுற ஸ்லாங், அதாவது இந்த ரொம்ப ஸ்லம்ல இருக்கவங்க எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப அநாகரிகமான பேச்சு. அநாகரிகமான பேச்சு இது ஒரு அசுத்தாவி. இது அந்த குறிப்பிட்ட இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாஸ்ல இருக்கிறதான மக்கள் அது பிடிச்சு வச்சிருக்கும். அவங்களுக்கு ஆக்சுவலி மரியாதை கொடுத்து பேச தெரியும், தெரியாமலாம் கிடையாது, பழக்கம்லாம் கிடையாது. ஆனா அவங்களுடைய நாவுல ஒரு தாக்கம் இருக்குது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அந்த தாக்கமா மாறிடுச்சு. அதனால அவங்க அது தன்னுடைய பாட்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த நாவுல அந்த தாக்கங்கள் இருக்கிறது, அநாகரிகமான பேச்சு. அடுத்ததா இரட்டை அர்த்தங்கள் கொண்ட பேச்சு, டபுள் மீனிங் டாக்ஸ். டபுள் மீனிங்கா பேசுவாங்க. சொல்லுவாங்களா, ஜாடமாடையா பேசுறான் பாரு அப்படின்னுவாங்க சண்டை போடும்போது. அப்படி பேசுனா கண்டிப்பா வாயில பிசாசு உட்காந்துட்டு இருக்கு, நாக்குல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக நான் நேத்து சொன்னேன் இல்லைங்களா, அதாவது மூக்கு வளையம் போடுற மாதிரி நாவுல ரிங் போடுவாங்க. நாக்குல ஒரு சிலர் எல்லாம் ரிங் போடுவாங்க. அது சின்ன ஒரு பியர்சிங் மாதிரி இருக்கும், மேல ஒரு குண்டு மாதிரி இருக்கும். நாக்குல இருக்கு, நாக்குல ஒரு ரிங், சின்ன ரிங் இருக்கும், நாக்கு மேல அது இருக்கும். இந்த மாதிரி போடுறவங்களுக்கு அசுத்தாவியினுடைய தாக்கங்கள் இருக்கிறது. சோ இது எல்லாமே ஒரு நம்ம ஊர்ல அது ஃபேமஸ் ஆகல, பட் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த நாக்குல ரிங் போடுறாங்க. இது எல்லாமே பிசாசு நாவிலே இருக்கிறது என்கிறதான அறிகுறியாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மனிதன் ஒரு டெலிவரன்ஸ்க்காக வந்திருந்தாராம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்டர், அவர் பேர் டெரிக் பிரின்ஸ், இறந்துட்டார். ரொம்ப வயதான ஒரு மனிதர். அவருடைய செய்தியை ஒரு நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவரிடத்துல ஒருத்தர் டெலிவரன்ஸ்க்காக வந்திருந்தாராம். டெலிவரன்ஸ்க்காக வரும் பொழுது அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தினாலே ஒரு தாக்கம் ஏற்பட்டுருந்துச்சு, நெகட்டிவா. அதனால இவர் டெலிவரன்ஸ்க்காக வந்திருந்தாரு. ஜோம் பண்றாரு. ஜோம் பண்ணிட்டு டெலிவரன்ஸ் செஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது பயங்கரமா அவர் பேசுறார். அந்த டெலிவரன்ஸ்க்காக வந்தவர் தன்னுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் பேசுறார். இவர் டெலிவரன்ஸ்க்கு பிரேயர் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த மனிதன் நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறார். இவர் யோசிக்கிறார், 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, எப்படா அவனுக்கு ஜோம் பண்றது, எப்ப அவனுக்கு டெலிவரன்ஸ் நம்ம விடுதலைக்காக எப்ப ஜோம் பண்றது, அவன் பேசிக்கிட்டே இருக்கிறானே. இவர் ஜோம் பண்ணிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்ன பண்றது அப்படின்ட்டு. ஆனா அந்த மனிதன் பேச ஆரம்பிச்சவர் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருக்கிறார், சலிக்காம பேசுறார். அவர் வந்தது போனது எல்லா கதையும் சொல்றாரு, இவரை பேசவே விடல. அப்போ இவர் மனசுக்குள்ள ஆவியானவர் இவருக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினாராம். என்ன அப்படின்னா, பிசாசு மாய்மாலம் பண்றதுல ரொம்ப தந்திரசாலி. அவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, டெரிக் பிரின்ஸ் கிட்ட அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததான அந்த ஆவியினுடைய திட்டம் என்னன்னா, இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா இவர் என்னன்னு புரிஞ்சுக்குவாரு, இவருக்கு டெலிவரன்ஸ் தேவையில்லை, இவருக்கு கவுன்சிலிங் தான் தேவைன்னு இவர் என்ன பண்ணிடுவாரு, புரிஞ்சுக்குவார். இப்போ டெலிவரன்ஸ் வேற, கவுன்சிலிங் வேற. கவுன்சிலிங் ஆலோசனை கொடுக்கறதுன்னு என்னதுங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியா பண்றதுக்கு ஒரு ஆலோசனை, அது பேர் தானே கவுன்சிலிங். ஆலோசனை கொடுக்கிறது ஆலோசனை வேற, டெலிவரன்ஸ் வேற. இதை பகுத்தறிய முடியல டெரிக் பிரின்ஸுக்கு. அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணார். அப்போ இந்த பிசாசு பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றாராம், அந்த பிசாசு நீ அது பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீ என்னன்னு புரிஞ்சுக்குவ, இவங்கள பிசாசு இல்ல போல, இவங்கிட்ட என்ன இருக்குது, இவன்கிட்ட ஏதோ தவறான ஒரு கண்ணோட்டத்தை தான் இருக்கிறான், இவனை நம்ம என்ன பண்ணிடலாம், கவுன்சிலிங் பண்ணி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு மாய்மாலமான ஒரு வேஷத்தை போட்டு உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான்.
ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், டெலிவரன்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பிசாசுனால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் வரும்போது அந்த மனிதனுடைய சரீரத்துல அந்த பிசாசுனால கிரியை செய்ய முடியாது. சோ எந்த இடத்துல கவுன்சிலிங் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கவுன்சிலிங் கொடுக்கணும், எந்த இடத்துல டெலிவரன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல டெலிவரன்ஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு காரியத்தை கற்றுத்தர்றதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் டெரிக் பிரின்ஸ்ட ஒரு நாள் பேசினாலும், அப்போ ஆவியன் உள்ள சொல்றாராம், முதல்ல இவர் அது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தவர் திடீர்னு கோபம் வந்த மாதிரி வில் யூ ஷட் அப் அப்படின்னாராம், வாயை மூடுறியா கொஞ்ச நேரம் அப்படின்னாராம். உடனே அவர் ரொம்ப அஃபண்ட் ஆன மாதிரி ஆயிட்டாராம். உடனே இப்படி திருன்னு பார்த்தாராம். உடனே டெரிக் பிரின்ஸ் சொன்னாராம், நான் அந்த மனுஷனுடைய பேரை சொல்லி, நான் உன்னைய பார்த்து ஷட்டப்னு சொல்ல, உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை பார்த்து வாயை மூட சொன்னேன் அப்படின்னாராம். உடனே அந்த அசுத்தாவி உள்ள இருந்து அலக்கழிக்க ஆரம்பிச்சுதான். அப்பதான் டெரிக் பிரின்ஸுக்கே தெரியுமா உள்ள ஒரு அசுத்தாவி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, இவர் ஏதோ மன அழுத்தத்துல இருக்கிறாரு, மனசை திறந்து 1 மணி நேரமா 2 மணி நேரமா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, கவுன்சிலிங்க்கும் டெலிவரன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு நமக்கு டிசர்ன்மெண்ட் வேணும். இப்போ பிசாசு எதுல தந்திரசாலி, டெலிவரன்ஸ் தேவைப்பட வேண்டிய இடத்துல நம்மள என்ன நம்ப வச்சிருவான், கவுன்சிலிங் கொடுத்தா போதுங்க, இவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா போதும், பிரச்சனை சால்வ் ஆயிடும் நம்ப வைக்கிறதுல பிசாசு பயங்கரமான ஒரு தந்திரசாலி. அப்போ கர்த்தர் இவ்விதமான ஒரு காரியங்களை என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யமும் வார்த்தையில தான் என்ன பண்ணப்படுதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, வார்த்தையில வல்லமை இருக்கிறது. சோ எந்த வாயினாலே எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அழிவு வருதோ, அதே மாதிரி நம்ம ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தோம்னா இதே வாயினாலே வல்லமையுடைய உருவாக்குகிற வார்த்தைகளை நம்மளால என்ன பண்ண முடியும், பேச முடியும். நம்ம அப்படிதான் ஆக்சுவலா பேசணும். அப்போ இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய நாவிலே காணப்படுகிறதான இந்த அசுத்த வல்லமைகளை நாம் வெளியேற்றும்படி நாம் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய நாவை பிசாசுனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்கும் பொழுது, நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதன் தன்னுடைய நாவை பிசாசுனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய நாவு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற நாவாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த நாவுன்றது ஒரே நாள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாது. இந்த வார்த்தைகள் பேசணும் இல்லைங்களா, இது ஒரே நாள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. அழிவுனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கழுத தேஞ்சி கட்டெரும்பாய் மாறின மாதிரி தான் அது தேஞ்சிக்கிட்டே போயிடும். இவ்வளவு பெருசா இருந்துச்சு, எப்படி இப்படி சின்னதா ஆச்சுன்னு திடீர்னு ஒரு நாள் கழிச்சு யோசிச்சாதான் நமக்கு தெரியும், இத்தனை வருஷமா தேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது அப்படின்ற மாதிரி. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் பேச பேச, தேவனுடைய வார்த்தை நம்முடைய நாவில இருந்து பேச பேசதான் கட்டி எழுப்பப்படுகிற வாழ்க்கை நமக்கு உண்டாகும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும், கட்டி எழுப்ப முடியும். அப்போ இந்த பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா அவயவங்களையும் மேனிப்புலேட் பண்றதை விட நாவை அதிகமாக பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மேனிப்புலேட் பண்ணுவான். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வான். இப்ப உதாரணத்திற்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது நான் அப்படியே கடன்லயே செத்துருவோம் போல இருக்கே அப்படின்னு புலம்புவது, வியாதி வரும்பொழுது, பலவீனம் வரும்பொழுது இந்த வியாதியிலே நான் செத்துருவனே புலம்புறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் சின்ன காரியமா இருக்கும், ஆனா புலம்ப வச்சிருவான். அப்போ இவ்விதமான தாக்கங்களை சத்ருவானவன் நாவிலே செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இவ்விதமான காரியங்கள் மாற்றப்படணும்னா நாவிலிருந்து அசுத்தங்கள், அசுத்த ஆவிகள், நாவில் இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேற்றப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். என்ன சொல்லுது பாருங்க, கொலோசையர் 3:5-6. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை கவனிக்கணும். அப்பனா கைய கால கண்ணெல்லாம் வெட்டி போடலாமா? இல்ல,
லிட்டரலா அதை பத்தி அழித்து போடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவயவங்களிலே தங்கி இருக்கிறதான அசுத்த வல்லமைகளை டிஸ்ட்ராய் பண்ணுங்க, அழிச்சு போடுங்க. அசுத்த வல்லமைகள், அசுத்த கிரியைகளை வெளியேற்றுங்க, பிசாசுங்களை வெளியேற்றுங்க. அவயவங்களில் அது இருக்குது. விபச்சாரம் செய்யறதுக்கு ஒரு அவயவத்துல அது இருக்குது. அசுத்தமான வார்த்தைகளை பேசுறதுக்கு மோகம், மூளை பகுதியில புடிச்சு ஒரு ஆவி உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இச்சையான காரியங்களை செய்யறதுக்கு, விக்கிரகாராதனை செய்யறதுக்கு இருதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்படி பல அவயவங்களிலே இந்த பாவங்களை செய்யறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்குது. அதை நீ என்ன பண்ணுங்க, அழிச்சு போடு. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபா. இப்போ யோசிச்சு பாருங்க, நியாய தீர்ப்பு நாள்ல போயிட்டு ஆண்டவர் தேவ பிள்ளைகள்லாம் ஒரு பக்கம் கூப்பிடும் போது நம்மளும் அதுல போவோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு இந்த பக்கம் போக சொன்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாம் வராத எல்லா வியாதியும் அந்த நொடியில வந்துடும். அது வரைக்கும் இல்லாத எல்லா நெஞ்சு வலி, எல்லா வலியும் அப்போ வரும். யோசி, ஏன் நம்ம இவ்வளவு நாள் என்ன வாழ்க்கையில என்ன யோசனையில இருந்திருப்போம்? நான் ஓகே, ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாள்ல நான் அங்க போய் அவருடைய பிரியமான அந்த கூட்டத்துல போய் என்ன நிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு பார்த்து இப்படி போடா அப்படின்ட்டார்னா அவ்வளவுதான். என்ன பண்றது? அதுக்கு மேல நமக்கு சிந்திக்கிறதுக்கோ மனம் திரும்புறதுக்கோ எதுவுமே தருணமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஏன் மேல கோபாக்கினா வராது, நான் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், தேவ பிள்ளையா நான் இருக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், ஊழியம் செய்யறேன், தீர்க்க தரிசனம் சொல்றேன், சுவிசேஷம் சொல்றேன், அபிஷேகத்தை வெளிப்படுத்துறேன், இதெல்லாம் சொல்லி அதனால எனக்குள்ள நானே ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வந்துடுறேன். நான் எங்க போயிடுவேன்? தேவன் சொல்ற அந்த நல்ல இடத்திற்கு, அந்த பரிசுத்தமான ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு அங்க என்னைய போ சொல்லுவாருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல தேவன் இப்படி சொன்னார்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்க எல்லாம் செஞ்சிருக்கலாம், ஆனால் உங்கள் அவயவத்திலே, உங்கள் ஆர்கன்ஸ், பாடியினுடைய ஆர்கன்ஸ்ல இந்த அசுத்த வல்லமைகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலனா அப்பயும் நீங்க எங்க தான் போவீங்க? கோபாக்கினைக்கு தான் நீங்க போவீங்க. நான் சொல்றது புரியுதா? தேவ பிள்ளையா நம்ம இருக்கலாங்க, பரிசுத்தமா இருக்கணும்னு நம்ம எல்லாம் பண்ணலாம், ஊழியம் வரலாம், அது எல்லாமே பண்ணலாம். ஆனா அவயவங்களிலே அசுத்தங்கள் இருந்தால் நிச்சயமா என்னதான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு என்ன வருமோ அதுதான் நமக்கு வரும். நீ தேவ பிள்ளைன்னு நம்ம வேணா சொல்லிக்கலாம், ஆனா அவர் நம்மளை பார்த்து நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லணும். அவர் என்னை பார்த்து ஏன் பிள்ளைன்னு சொல்லணும்னா அதுக்கு என்னுடைய இருதயமும் சரீரத்தின் அவயவங்களும் ஆலயமாகிய இந்த சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்ப என்ன உறுப்பை பத்தி பார்த்தோம்? நாவு. இப்ப எல்லாரும் கண்களை மூடி நம்ம நாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் என் பின்னாடி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய நாவை நான் தவறாக பயன்படுத்தியதற்காக என்னை தயவாய் மன்னியும். என்னுடைய நாவை உமக்கு மகிமை தராத காரியங்களிலே செயல்படுத்தினதற்காக என்னை மன்னியும். என்னுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டதான தீமையான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், அழிவுக்குரிய வார்த்தைகள், பாவத்திற்குரிய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நாவை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய நாவு தேவனுடைய அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. என்னுடைய நாவிலே மறைந்திருக்கிற அசுத்தங்கள், அசுத்த வல்லமைகள், பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நாவை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய நாவை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை பேசும்படி, உம்முடைய வார்த்தையை பேசும்படி, உம்முடைய பரிசுத்தத்தை சொல்லும்படி என் நாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய பேச்சு கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டும்.
கர்த்தாவே, என்னுடைய வார்த்தை உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதாகவும் பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதாகவும் இருக்கும்படியாக என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்ப என்ன உறுப்பை பார்த்திருக்கோம்? நாவு. அடுத்ததா நம்ம பார்க்க போகிற ஒரு உறுப்பு எலும்பு, போன்ஸ். போன் நம்ம கண்ணால பார்க்கறதே கிடையாது. ஆனா என்னங்க, இதெல்லாம் போய் தாக்கங்கள் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 20வது அதிகாரம் 11வது வசனம். யோபு 20:11 வாசிக்கலாமா? அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினாலே நிறைந்திருக்கிறது, அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். கவனிக்கணும், ஒரு மனுஷனை பத்தி அவர் சொல்றார், அதாவது பாவத்துல உருவான ஒரு மனுஷனை பத்தி அவர் சொல்றார் யோபு. அப்ப அவர் சொல்றாரு, மனுஷனுடைய எலும்புல அவனுடைய வால வயதின் பாவங்கள் நிறைந்திருக்கிறது. இப்போ எலும்புக்குள்ள என்ன இருக்குதுங்களா? பாவம் இருக்குது. எலும்புக்குள்ள பொதுவா பிசிக்கலா பார்க்கணும்னா எலும்புக்குள்ள மஜ்ஜை இருக்குது இல்லைங்களா? மஜ்ஜையினுடைய நோக்கம் என்ன? மஜ்ஜை என்னத்துக்காக இருக்குதுங்க? அதுதான் ரத்தத்தை உருவாக்குது. மஜ்ஜையினுடைய நோக்கம் என்ன? ரத்தம் அங்க இருந்து தான் சுரக்கும். அந்த எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையில இருந்து தான் ரத்தம் சுரக்கும். அது சுரந்து அதுக்கப்புறம் வெளியில அது வருகிறது. சரி, அது நம்ம பயங்கரமா ஜுவாலஜி எல்லாம் படிக்க வேணாம். ஆனா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ மஜ்ஜை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அவயவமாக இருக்கிறது. இப்போ நீங்க இது இன்னும் நீங்க டீப்பா நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஜ்ஜை, இப்போ உதாரணத்திற்கு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் ரத்தம் எல்லாம் உறைஞ்சிருமா? ஆனாலும் எலும்புக்குள்ள இருக்கிறதான மஜ்ஜைகள் அப்படியேதான் இருக்கும். அதெல்லாம் உதாரணது பல மாதங்களும் நாட்கள் வருடங்கள் கூட ஆகலாம். சோ இந்த மஜ்ஜைகளுக்குள்ளதான் நான் சொன்ன இந்த ஒரு மனிதன் இடத்துல இருந்து இன்னொரு மனிதனுக்கு வருகிறதான அந்த தாக்கங்கள், டிஎன்ஏ அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? அந்த டிஎன்ஏ எங்க தங்கி இருக்குது? மஜ்ஜைகளுக்குள்ளாக அந்த ரத்தம் ஊறுகிற இடத்துலதான் அந்த டிஎன்ஏ இருக்கு. இப்போ இந்த டிஎன்ஏல என்னவும் தங்கி இருக்குதுங்க, பாவமும் தங்கி இருக்குது. நான் சொல்றது புரியுதா? எலும்புல மஜ்ஜை இருக்குது, மஜ்ஜைக்குள்ள ரத்தம் ஊறுது, ரத்தத்துக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. அங்கதான் டிஎன்ஏ அங்க இருந்து உருவாகுது. அது அப்படியே தலைமுறையா அடுத்தடுத்த சந்ததிக்கு போய்கிட்டே இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு சுழற் படிக்கட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆலயத்தினுடைய அமைப்புல சுழற் படிக்கட்டு ஒரு பரம்பரையிலிருந்து இன்னொரு பரம்பரைக்கு பாவத்தை கடத்துகிறதாக இருக்கிறது. சோ அதை நம்ம 2வது நாள் நம்ம பார்த்தோம், ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த டெம்பிள்ல நம்ம பார்த்தோம். அப்ப அதே போல இந்த எலும்புகளுக்குள்ளாக டிஎன்ஏ, ரத்தம் சுரக்கிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. அதுல ரத்தம் மாத்திரம் சுரக்கிறது இல்ல, பாவம் அதுக்குள்ள இருக்குது. அப்போ அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படணும், எலும்புகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எலும்பின் மஜ்ஜைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலான இன்ஃபர்மேஷன் ஆவிக்குரிய இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம், அது பிசிக்கல் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம். அது ஸ்டோர் பண்ணப்படுற இடம் எது தெரியுமா? எலும்பு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் பிறந்தனா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சிரிக்கிறது உங்க அப்பா சிரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீ உன்னுடைய குரல் அப்பா குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல எங்க அம்மா கிட்ட இருக்கிற ஒரு நேச்சர் எனக்கு வந்திருக்கலாம். இது எப்படி எனக்குள்ள வந்துச்சு? ரத்தத்தினால மாத்திரம் இல்ல, அந்த ரத்தத்தினால இணைக்கப்படும் பொழுது அந்த எலும்பு உருவானுச்சு இல்லைங்களா? அந்த மஜ்ஜைகள்ல எங்க அம்மா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் இருக்கிற ஒரு சில ஃபைல்ஸ், அந்த பிசிக்கலா இருக்கக்கூடியதான அவங்களுடைய, இப்ப உதாரணத்திற்கு எங்க அப்பாவை போல சிரிக்கிறது, எங்க அம்மாவை மாதிரி இந்த ஒரு காரியம், எங்க அம்மா மாதிரி ஹைட்டு, ஏதோ ஒண்ணு, அந்த மாதிரி காரியங்கள்லாம் 2 பேருடைய அந்த தகவலும் என்னுடைய சரீரத்துக்குள்ள எப்படி வந்துச்சு? என்னுடைய எலும்புகளுக்குள்ளாக அது ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? சோ பேசிக்கலா எலும்புன்றது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஒண்ணு பிசிக்கலா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், அம்மா அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை எலும்புல ஸ்டோர் பண்ணலாம். இல்லைன்னா ஆவியானவர் கொடுக்கிற காரியங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? எலும்புல நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ இவ்விதமான இந்த எலும்புகளிலே பிசாசின் தாக்கங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா?
கண்டிப்பா இருக்குது. அப்போ இந்த எலும்புகள் கவனிக்கப்படாத நேரத்துல, இந்த எலும்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஊட்டச்சத்து இல்லாத நேரத்துல அது அப்படியே என்ன ஆயிடுங்க, அது அப்படியே ரொம்ப தேய்மானம் ஆயிடும் இல்லைங்களா? மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? சோ இதெல்லாமே எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒழுங்கா அதற்கு ஊட்டச்சத்து இல்லாததுனாலே. சோ அப்போ பிசாசுனால இந்த எலும்புல போய் தாக்கம் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா பரம்பரையா பாவத்தை அவன் அதுலதான் என்ன பண்றான், ஸ்டோர் பண்ணி அவன் கொண்டு வரான். இப்ப நமக்கு பாவம் எப்படி வந்துச்சு? இம்ப்யூட்டட் சின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த பாவம் என்கிட்ட எப்படி வந்துச்சு? என்னுடைய ரத்தத்துல வந்துச்சு. அந்த ரத்தம் எங்க இருந்து வந்துச்சு? என்னுடைய எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையில இருந்து வந்துச்சு. அப்போ எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிசிக்கலான அப்பியரன்ஸ் வந்தது மாத்திரம் இல்ல, அவங்க கிட்ட இருந்து பாவத்தன்மைகளும் எனக்குள்ள வந்திருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இதே மாதிரி எலும்பை பத்தி இன்னொரு இடத்துல எரேமியா சொல்றார். வாசிக்கலாமா? எடுங்க, எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 20:9 வாசிக்கலாமா? ஆதலால் நான் அவரை, எரேமியா 20:9 ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அதாவது எரேமியா வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப என்ன சொல்றாருன்னா, ஊழியத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. அப்ப ஒரு ஆண்டவர் மேல ஒரு பர்சனலா ஒரு கோவம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன சொல்றாரு, போங்க ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். இனிமேல நான் தீர்க்கதரிசன ஊழியத்தை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. இனிமேட்டு உங்க வார்த்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப விரக்தி ஆயிட்டேன் அப்படின்னும் போது அப்ப சொல்றாரு, நான் இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன்னு இருக்கிற அந்த டைம்ல இப்போ அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தையெல்லாம் இப்ப எங்க தெரியுமா ஸ்டோர் ஆயிடுச்சு? என்னுடைய எலும்புக்குள்ள போயிடுச்சு. என் எலும்புகளுக்குள்ளாக அடைபட்டு எரிகிற நெருப்பை போல, அக்கினியை போல மாறிடுச்சு. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல. சோ அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்க போறதுக்கு ஆக்சஸ் இருக்குது? எலும்புகளுக்குள்ளாக போவதற்கு ஆக்சஸ் இருக்குது, அனுமதி இருக்குது. அப்போ நம்மளுடைய எலும்பை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய எலும்புக்குள்ள இருக்கிறதான பாவத்தன்மையை, அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற பாவத்தன்மையை எலும்புல இருந்து வெளியே அகற்றி விட்டு கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான காரியத்தினால நம்முடைய எலும்புகள் என்ன பண்ணப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். இப்ப எலும்புகளிலே இவ்விதமான தாக்கங்கள், பிசாசனுடைய தாக்கங்களும் இருக்கிறது. அப்போ இவ்விதமான தாக்கங்கள் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல பிசிக்கலாவே பலவீனங்கள் வரலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான தாக்கங்கள் எலும்புகளில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த எலும்பை பத்தி பேசும்போது இன்னும் 2 பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒன்னு பொறாமை, இன்னொன்னு அமைதல். நீதிமொழிகள் விதமா சொல்லுது, 27:4 பாருங்க. நீதிமொழிகள் 27:4. இல்ல, அது 14:30. நான் சொல்றது 27:4. அது வாசிங்க. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு முன்னாடி ஒருத்தனும் நிக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன வசனம் நீதிமொழிகள் 14:30. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ, நீதிமொழிகள் 14:30 பாருங்க. பொறாமையோ எலும்பு உருக்கி. பொறாமைப்படுறது எலும்பை உருக்கிடுமா? என்ன தம்பி ஒல்லியா விழுவிலுன்னு ஆகி போயிட்ட அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா? ஸோ மேபி அவர் சாப்பிடாம இருக்கலாம், சிக்கா இருக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்க்கிற போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல பொறாமப்படும் போது அது லிட்டரலா அவனுடைய எலும்பை என்ன பண்ணுதுங்களா? உருக்குது. பொறாமை வந்து ஒரு எலும்பு உருக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பொறாமைய, நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற பொறாமையை நம்ம டீல் பண்ணாம விட்டுட்டோம்னா, அந்த பொறாமை இன்டர்ன் எங்க போய் தாக்குதல் நடத்தும் தெரியுமா? எலும்பை போய் அது தாக்குதல் பண்ணும். சோ அப்போ பொறாமை இருதயத்துல வரும்போதே அதை அங்க வச்சு என்ன பண்ணிடணுங்க? டீல் பண்ணி. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, 2வது நாளே நம்ம பார்த்தது இருதயத்தை பத்தி பார்த்தோம். ஏன்னா இருதயம் தான் எல்லாத்துக்குமே ஹெட் குவார்டர்ஸ். இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற எல்லா அவயவங்களும் நல்லா இருக்கும். இருதயத்துக்குள்ள ஒரு பாவம் போய் அதை டீல் பண்ணாம விட்டீங்கன்னா அது ஒவ்வொரு அவயவத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைய நம்ம சரி செய்யல,
பிசாசின் போராட்டத்தை சரி செய்யல, இல்ல ஒரு கசப்பை சரி செய்யல, ஒரு மன்னிக்க முடியாமைய சரி செய்யல, ஒரு இச்சையை சரி செய்யல, ஒரு கோபத்தை சரி செய்யலன்னா அது உள்ளே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும், ஒரு அவயவத்துல அது வெளிப்படும். அப்போ அந்த அவயவத்தை நீங்க போய் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, இவருக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆனாருங்க, இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி திடீர்னு இவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு. ஏங்க ஸ்ட்ரோக், அதாவது டென்ஷன்ன்றது ஒரு எமோஷன் தானே, அது எப்படி சரீரத்தை பாதிக்கும்? இப்படிதான் பாதிக்கும். சோ நம்ம அது பாதிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சிந்தையில வரக்கூடிய சிந்தனைகள் நம்முடைய சரீரத்தை பாதிப்பதில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். 100% பொய் அது. ஆனா நம்ம இருதயத்துல வருவதும் சிந்தையில வருவதும் 100க்கு 100 நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை என்ன பண்ணும்? பாதிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அது ரொம்ப ரொம்ப தெளிவாவே சொல்லுது. எலும்புல இருந்து ஆரம்பிச்சு கண்ணு வரைக்கும் எல்லா அவயவங்களுமே உள்ள என்ன இருக்குதோ அதன்படிதான் அது இயங்கும். இது ஒழுங்கா இருந்துச்சுன்னா அவயவங்கள் எல்லாம் ஒழுங்கா இருக்கும். இது மோசமானதா இருந்துச்சுன்னா அவயவங்களும் மோசமா இருக்கும். மோசமானதுன்னா ரொம்ப வீக்கான ஹார்ட்டை பத்தி பேசல, தேவனுக்கு விரும்பாத அசுத்தங்கள் நிறைந்திருக்கிற இருதயமா இருந்துச்சுன்னா அவயவங்களும் தீமையான பலவீனப்பட்ட அவயவங்களாக மாறிவிடும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த எலும்புகளிலே பிசாசனுடைய தாக்கங்கள் உண்டாகிறதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது எங்க இருந்து தான் ஆரம்பிச்சு, டைரக்டா எலும்புக்கு பிசாசு போல, இருதயத்திலிருந்து தான் போச்சு. ஒரு கசப்பின் நிமித்தமா தான் வந்துச்சு. அந்த கசப்பு இருதயத்துக்குள்ள போச்சா, அதை நான் டீல் பண்ணலையா, அங்கிருந்து நேரா போய் எங்க போயிடுச்சு? எலும்புகளுக்கு போயிடுச்சு. சோ அப்போ இதுதான் நான் மெயின் ஹெட் குவார்டர்ஸ் என்னது? நம்முடைய இருதயம். 90 அறைகளையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தமாக்குறதுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வெளிச்சம் எல்லா 90 அறைகளுக்குள்ளாகவும் போன ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அணு தினமும் நம்ம ஜெபிக்கலன்னு சொல்லி சொன்னா இருக்கிற ஒரு மன்னிக்க முடியாம இருக்கிற ஒரு கசப்பு உள்ள இருக்கிற எல்லா அவயவங்களையும் என்ன பண்ணும்? அது பாதிக்கும். ஆக்சுவலி பிசிக்கலா சொல்லணும்னா எல்லா வியாதிக்கும் பின்னாடி ஒரு பாவம் இருக்குது. அதை பத்தி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதை நம்ம பேசணும்னா நமக்கு ஒரு சில நேரங்கள் அதுக்கு நம்ம புரியவே புரியாது. எல்லா வியாதிக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட இருதயத்தினுடைய ஒரு பாவம் ஒன்று இருக்கிறது. அது மேபி ஆண்டவர் சுத்தமான நம்ம வேற ஒரு நாள் நம்ம அதை பத்தி பேசலாம். ஆனா நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்காக நான் நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இல்லைங்களா, நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இஷ்டத்துக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாவம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணிட்டோம்? நம்ம கிளட்டனி, பெருந்தீனி, அதுவும் ஒரு ஆவிதான். பெருந்தீனி ஆவியும் ஒரு ஆவிதான். நல்லா இஷ்டத்துக்கு தின்றது. சிலர் கோவப்பட்டா நல்லா சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கோவப்பட்டா நிறைய சோறு போட்டு சாப்பிடுவாங்க. அது ஒரு ஆவி. அது உண்மையாலுமே ஒரு லிட்டரலாவே ஒரு அசுத்தாவி. ஆர்டர் பண்ணி பயங்கரமா வாங்கி சாப்பிடுறது, இது எல்லாமே பயங்கரமான ஒரு அசுத்தாவியினுடைய தாக்கங்கள். சோ இந்த எலும்பில் இருக்கிறதான அசுத்தாவிகள், இதனுடைய விளைவுகள் என்னன்னு நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. முதலாவது கசப்பு, பிட்டர்னஸ். இந்த எலும்புகளிலே அசுத்தாவி இருக்கும்போது அவங்களுக்கு கசப்பு இருக்கும். கசப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுடைய எலும்புகளிலே ஒரு விடுதலை வேண்டும். ரெண்டாவதா கன்ஃபியூஷன், குழப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களால ஸ்டெடியா ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியாது. கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க அவங்க. அடுத்ததாக வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே சிக்கி கொண்டவர்களாக இருப்பாங்க. குரோத்தே இருக்காது அவங்களுக்கு. கன்சிஸ்டன்ட்லி ஸ்டக் இன் லைஃப். வாழ்க்கையில ஒரு கட்டத்திலே இருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு வளர்ச்சியுமே இருக்காது. அப்படின்னா எலும்புகள் பிசாசினாலே தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இப்போ அதே நீதிமொழிகள்ல எலும்பை பத்தி இன்னொரு ஆலோசனையை சாலமன் கொடுக்கிறார். அதை வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நீதிமொழிகள் 3:7-8 வாசிக்கலாமா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். திரும்ப வாசிப்போம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். சோ தீமையை விட்டு விலகுனா என்ன அர்த்தம்? பிசாசனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு பயந்துனா பரிசுத்தத்தை விரும்பி இருக்கும் பொழுது என்னுடைய நாபிக்கு ஆரோக்கியம்,
நாபினா நரம்புகள், நரம்புகள் டெண்டன்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, டெண்டன்ஸ் அதான் நாபி. என்னுடைய நாபிக்கு ஆரோக்கியமும் என் எலும்புகளுக்கு ஊனுமாக அது இருக்கிறது. ஸ்ட்ரென்த், என் எலும்புக்கு ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? தீமையை விட்டு விலகிட்டு பரிசுத்தத்துக்கு நேராக நான் ஓடுவது மாத்திரமே. அப்போ ஹோலினஸ். அப்போ இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைக்கு சரீரத்துல ஒரு ஹோல்னஸ் வரணும்னா ஹோலினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தேவ பிள்ளைக்கு சரீரத்துல முழுமை தேவைன்னா பரிசுத்தம் இருதயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லைன்னா, இருதயத்துல பரிசுத்தம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அவயவங்களும் என்ன ஆகிட்டே இருக்கும், டேமேஜ் ஆகிக்கிட்டே போகும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்யணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமான நோக்கம். சாப்பிட்றது தூங்குறது மாதிரி பரிசுத்தமா வாழ்றது நம்மளுடைய லைஃப்ல அன்றாட செய்யக்கூடிய ஒரு காரியம். டெய்லிக்கும் அஸ்பயர் ஃபார் ஹோலினஸ். பரிசுத்தத்திற்காக நம்ம ஏங்க வேண்டும். இந்த ஏக்கம் உண்டானா, இருதயத்தில் உண்டானா மாத்திரம்தான் நம்முடைய சரீரம் முழுவதிலும் ஒரு முழுமை உண்டாகிறது நம்மளால பார்க்க முடியும். சரி, இப்ப இந்த எலும்புகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி. பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்மிடத்திலே வருகிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்தம் என் நாபிக்கு ஆரோக்கியமும் என் எலும்புகளுக்கு ஊனுமாயிருக்கிறது என்று சொல்லி, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை என் எலும்புகளுக்குள்ளாக கிரியை செய்யும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் எலும்புகளுக்குள் தங்கியிருக்கும் பாவத்தின் தன்மைகள், பிசாசின் தன்மைகள், கசப்பு, குழப்பம் என்னுடைய எலும்புகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. என்னுடைய சரீரத்தின் எல்லா எலும்பிலும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தை ஊடுருவி செல்லுவதாக. என்னுடைய எலும்புகளில் இருக்கும் எல்லா தகவல்களும் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. என்னுடைய எலும்புகளில் மறைந்திருக்கும் எல்லா பிசாசுகளும் அவற்றின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே என்னுடைய எலும்புகளை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை என்னுடைய எலும்புகளுக்குள்ளாக ஊடுருவி செல்லுவதாக. என்னுடைய எலும்புகளிலே புதிய அக்கினியை, புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை இயேசுவின் நாமத்தில் நீர் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ரெண்டு காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்னு நாவு, இன்னொன்னு எலும்பு. அடுத்ததாக நாம் பார்க்கிறது முதுகு தண்டுவடம், த பேக், ஸ்பைனல் கார்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா, முதுகு தண்டுவடம். இப்போ இந்த முதுகு தண்டுவடத்துல தான் இருக்கிறதுலே அதிகமான போன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா நம்ம குனியும் போது அந்த இத்தனை எலும்புமே இப்படி விட்டு கொடுத்தாதான் நம்ம குனிய முடியும். இத்தனை அதுல ஏதாவது பாத்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான சர்ஜரி இருக்குல்ல, டேஞ்சரஸ் ஆர்த்தோ சர்ஜரி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டுன்னு வாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். அது ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிற டாக்டர்ஸ் தான் அந்த ஆர்த்தோ, அந்த ஸ்பைனல் சர்ஜரி, ஆர்த்தோலியஸ் ஸ்பைனலுக்குன்னு தனியா படிக்கிறவங்க இருப்பாங்க டாக்டர்ஸ். ஏன்னா அதுல வந்து நிறைய நரம்புகள் அதுல இருக்குது. அதுல நிறைய அந்த ஒவ்வொரு டிஸ்க்குன்னு வாங்க, L4 L5 வரிசையா இருக்கும். அதுக்கு நடுவுல நிறைய அந்த அந்த பசலா இருக்கும், அது தேஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை முதுகு தண்டுவடத்துல பிரச்சனைகள் எக்கச்சக்கம் இருக்குது. இப்போ இந்த முதுகுல ஒரு சில பிரச்சனைகள், பிசாசின் தாக்கங்கள் மறைந்திருக்கிறது. படிக்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 10-13. லூக்கா 13:10-13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இப்ப இங்க ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைங்க? 18 வருஷமா கூன் போட்டிருக்கிறாங்க.
முதுகு எலும்பு இப்படியே தான் கூன் போட்ட மாதிரியே தான் இருக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. இப்ப நல்லா கவனிக்கணும். பிசாசுக்கு அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவுடைய முதுகெலும்புல ஒரு பிசாசு இருந்திருக்கு. அதனுடைய ஒரே டாஸ்க் அந்த அம்மாவை நிமிர விடாம கூனியாவே வைக்கணும். எத்தனை வருஷமா? அப்ப பிசாசு எந்த அளவுக்கு பயங்கர ஒரு முனைப்போட செயல்பட்டுருப்போம் பாருங்க. 18 வருஷமா ஒரு அம்மாவை அந்த பிசாசு எப்படி வச்சிருந்திருக்குது? கூனியாவே வச்சிருந்திருக்குது. 18 வருஷம் அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. முதுகு எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும் 18 வருஷமா. அப்போ நல்லா கவனிக்கணும். அதுல பாருங்க, பலவீனப்படுத்தும் ஆவி, அந்த வேர்டு எக்ஸாக்டா நீங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்க பைபிள்ல. பலவீனப்படுத்தும் ஆவி. அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிசாசு அதுக்குன்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்குது. என்னத்துக்காக? அந்த அம்மாவை பலவீனப்படுத்தணும், அந்த அம்மாவை கூனியாவே இருக்க வைக்கணும்ன்றதுக்காகவே அந்த அசுத்தாவி நியமிக்கப்பட்டிருக்கிறது. சோ இதுதான் நம்ம ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அப்படின்னு சொல்றோம், பலவீனப்படுத்தும் ஆவி. அப்போ ஒரு ஸ்பெசிபிக் அசைன்மெண்டோட, ஸ்பெசிபிக் டாஸ்கோட பிசாசுகள் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து அனுப்பப்படுது. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, 2வது நாள் சொல்லும் போது சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் மாதிரியே பிசாசுக்கு என்ன இருக்குதுங்க? ராஜ்யம் இருக்கிறது. பல கேடர்ல அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு பில்லிக்கு எப்படி தேவதூதர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே மாதிரி பில்லிய விழத்தள்ளும்படி பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது? பிசாசு ஒரு பிசாசோ 2 பிசாசோ 4 பிசாசோ அசைன்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்குது, டாஸ்கோட வந்திருக்கு. என்ன அது? பில்லியை எப்படியாவது விழத்தள்ளணும். இப்போ பில்லிக்கு அந்த டாஸ்கோட வந்ததான அந்த அசுத்தாவிய புரிஞ்சுக்கிட்டாருன்னா பில்லி என்ன ஆயிடுவாரு? எஸ்கேப் ஆயிடுவார். பில்லிக்கு புரியும், ஓகே நம்ம இதுக்கு விட்டு கொடுக்க கூடாது, ஏன்னா இது பிசாசனால வர்றதுன்னு சொல்லி. ஆனா இந்த தெளிவு இல்லைன்னு சொல்லி சொன்னா, நானு சீக்கிரத்துல பிசாசோடைய டாஸ்க், பிசாசோடைய அசைன்மெண்ட்ல நானு மாட்டிக்குவேன், அவனுடைய அசைன்மெண்ட்ல போய் நான் சிக்கிக் கொள்ளுவேன். இப்ப பாருங்க, 18 வருஷமா இருந்த அந்த பெண்ணை பார்த்து இயேசுப்பா, ஜீசஸ் தி கிரேட் டெலிவரர் இல்லைங்களா, பெரிய விடுதலை தருகிறதான ரட்சகர் அவளை சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இவ்விதமான காரியங்கள், இந்த தாக்கங்கள் இருக்கும் பொழுது, முதுகெலும்புல தாக்கங்கள் இருக்கும் பொழுது, முதுகெலும்பினுடைய அது கான்ஸ்டன்ட் பேக் பெயின் இருக்கும் உங்களுக்கு, கான்ஸ்டன்ட் பேக் பெயின். அடுத்ததா ட்ரீட் பண்ண முடியாத ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆர்த்ரைட்டிஸ் என்னன்னா மூட்டுக்கு வலின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ட்ரீட் பண்ண முடியாத ஆர்த்ரைட்டிஸ், வாதம், முடவாதம்னு சொல்லுவாங்க, முடக்குவாதம், முடவாதம். சோ இதுக்கு நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க இல்லைங்களா, நிறைய நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஆனா எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரியாகல அப்படின்னா அது கண்டிப்பா எலும்புகளிலே இருக்கிறதான, முதுகெலும்பிலே இருக்கிறதான இந்த அசுத்தாவியினுடைய தாக்கங்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால நம்முடைய முதுகெலும்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூலமா ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, என்னுடைய முதுகெலும்பில் தங்கி இருக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளும் பலவீனப்படுத்தும் ஆவியும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய முதுகெலும்பை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய வாழ்க்கையிலே முதுகெலும்பில இருந்து செயல்பட்டு கொண்டு வலிகளை ஏற்படுத்தி, பலவீனங்களை ஏற்படுத்தி, என்னை கூனி குறுகச் செய்கிற அசுத்த வல்லமைகள் என்னுடைய முதுகெலும்பை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. என்னுடைய சரீரத்தில், முதுகெலும்பில் எந்த பாகத்தில் அசுத்த வல்லமைகள் தங்கியிருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய அக்கினி என்னுடைய முதுகெலும்பின் மேல் இறங்கி எல்லா பகுதிகளிலும் மறைந்திருக்கிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றுகிறேன். கர்த்தருடைய மகிமை என்னுடைய முதுகெலும்பின் மேல் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம்: நாவு, எலும்பு, முதுகெலும்பு. அடுத்ததாக பாதங்கள், பெருவிரல்கள், கால்கள்.
பாதங்கள், பெருவிரல்கள், டோஸ் அண்ட் தம்ஸ். டோஸ்னா நம்முடைய முன்னாடி இருக்கிற அந்த பெருவிரல், கையில் இருக்கிற பெருவிரல். சரிங்களா? இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 3:15. ரோமர் 3:15 தீமையான மனுஷனை பத்தி சொல்லுது, விழுந்து போன மனுஷன். அவர்கள், அந்த மனுஷனுடைய கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த வேர்டை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். அந்த மனிதனுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவனுடைய கால்கள் அந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்களேன், 14 வசனத்துக்கு போங்களேன். அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும், அப்பனா வாயில ஒரு பிரச்சனை, அந்த மனுஷனுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு இருதயத்துல. இப்ப அந்த பிரச்சனை ஓவர்ஃப்ளோ ஆகி ஒவ்வொரு அவயவத்திலையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, பிரச்சனை ஓவர்ஃப்ளோ ஆகுது. வாய் வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. அடுத்ததா அவருடைய கால்கள் வழியா ஓவர்ஃப்ளோ ஆகுது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவி இருக்கிறது. 13 வசனத்தை தான் நம்ம நேத்து படிச்சோம். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ ஹியூமனா இந்தந்த அவயவங்கள்ல பிசாசனால என்ன பண்ண முடியும், வந்து குடிகொண்டிருக்க முடியும். கால்களிலே அவை தங்கி இருக்க முடியும், பாதங்களிலே பெருவிரல்களிலே அவை தங்கி இருக்க முடியும். அப்போ பாருங்க, இதுதான் தீவிரம். அந்த ரத்தம் சிந்துகிறதுக்கு என்ன பண்ணுதுங்களா, அது தீவிரிக்கிறது, ரொம்ப வேகமா இருக்குது. ஸ்விஃப்ட் அப்படின்ற வேர்டை அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஆங்கிலத்துல. அப்போ இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். கால்களிலே பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்கும். அப்போ நிறைய பேர் இப்படி நினைச்சுக்குவாங்க, அப்போ ஒருத்தன் கையினால ஒருத்தன் கொலை பண்ணிட்டு, இல்லைங்க என் கையில தாங்க பிசாசு இருந்துச்சு கொலை பண்ணிச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. என் காலில் வந்து யாரையாவது ஓங்கி மிதிச்சுட்டு, இல்லைங்க என் காலில் ஒரு அஸ்தாவி இருந்துச்சு அதுதாங்க மிதிச்சது நான் மிதிக்கலன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அது அந்த மாதிரி நம்ம பேசுவோம் தெரிஞ்சுதான் ரோமர்ல இன்னொரு இடத்துல பவுல் ஒரு வசனத்தை சொல்லி வச்சிருக்கிறார். பாருங்களேன், ரோமர் 7வது அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க. நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கெல்லாம் போவோம்னு தெரியும், அதனால ஆவியானவர் அழகா பவுலுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ரோமர் 7:23 பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது இவன் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அவயவங்கள் என்ன பண்ணப்படுதுங்களா, பாவ பிரமாணத்தை அது உள்ளடக்கி அது அப்படியே சிறைப்பிடிச்சு வச்சிருக்குது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு செயலை செய்யும் பொழுது நான் நேத்து கூட நான் ஸ்பெசிபிக்கா சொன்ன அந்த வார்த்தை நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. எல்லா நேரத்திலுமே மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெலிவரன்ஸை நம்பாதவங்க ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டான்னா என்ன சொல்லுவாங்க, இது மாம்சத்தின் கிரியைங்க. அது அப்படிதான், மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் மாம்சத்தின் கிரியையோட போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மாம்சத்தின் கிரியை எங்க இருந்து வந்துச்சு? பிறக்கும் போதே அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்துச்சா? ஆமா தானே? அப்படிதான் அந்த இம்பியூட்டட் சின் வழியா வந்துச்சு, பரம்பரையா வர்ற பாவத்தினால வந்துச்சு. இப்போ இதை நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் டீல் பண்ணலனாதான் அது என்னுடைய அவயவங்களுக்கு என்ன ஆகுது, பாவமாக, என்னுடைய அவயவங்களை கட்டுப்படுத்துகிற பாவமாக அது மாறுது. ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் நான் அதை டீல் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னா என்னுடைய அவயவங்களும் நீதியான பரிசுத்தமுள்ள அவயவங்களாக மாற்றப்படும். ஓங்கி அடிக்கிற கையை அணைக்கிற கையாக மாறும். எப்போ அப்படின்னா இருதயத்துல அந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை அவர் டீல் பண்ண ஆரம்பிக்கும் போது. சோ நீங்க இது உள்ள டீல் பண்ணலனா வெளியில வந்து செயல்படும் போது இதுல வந்து யார் உட்காந்துக்கும்? ஆப்வியஸா பிசாசு வந்து உட்காந்துக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், இங்க இருந்து ஆரம்பிக்குது. இந்த கிரியை இங்க இருந்து ஆரம்பிக்குது. இங்க ஆரம்பிக்கும் போதே அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணி நம்ம டீல் பண்ணிட்டோம்னா அது என்னுடைய அவயவத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இப்ப கண்ணுல பேய் இருக்குது, எலும்புல பேய் இருக்கு, அங்க பேய் இருக்கு, இங்க பேய் இருக்குன்னு காரணம் சொன்னா ரீசன் என்ன? இருதயத்துல தோன்றினதை நம்ம என்ன பண்ணல, கண்டுக்கல. அதை டீல் பண்ணணும்னு நமக்கு தோணல. அதனால இவ்வளவு பிரச்சனை வரும்ன்றது நமக்கு தெரியாம போயிடுச்சு. அப்ப இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறாரு, இருதயத்தினுடைய காரியங்களை நம்ம சரி செய்யலனா அவயவங்களிலே அந்த பாவம் வரும். அதை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா வச்சு பிசாசு என்ன பண்ணுவோம், அந்த அவயவத்தை வந்து தாக்கி கொள்வான். புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப பிசாசு டைரக்டா ஒரு அவயவத்தை வந்து அப்படி லிட்டரலா பிடிக்க மாட்டான்.
பாவம் அந்த அவயவத்துல இருக்கும்போது அதை தனக்கு சாதகமாக பிசாசு என்ன பண்ணுவான்? பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். ஆமா தானே? பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார். இதுதான், இது சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அவயவங்கள் பாவம் நிறைஞ்சதா இருந்தா பிசாசு அந்த அவயவங்களை புடிச்சுக்குவான். கண்ணுலயோ கையிலயோ, இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு உறுப்புலயும் பிசாசு என்னங்க, பிசாசு இதெல்லாம வந்து உட்காருவான், வருவான். ஏன்னா அவயவத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. பாவம் ஏன் அங்க வந்துச்சு அவயவத்துக்கு? ஏன்னா இருதயத்தில் இருக்கும் போதே அதை என்ன பண்ணல, சரி செய்யல. அதனால இப்போ கஷ்டப்பட்டு அவயவங்களிலிருந்து அதை துரத்த வேண்டியதாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ இவ்விதமாக இந்த அவயவங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 8வது அதிகாரம் 24வது வசனத்துல மோசே ஒரு காரியத்தை செய்யறாரு. அவர் ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்தை செய்யறாரு. இந்த வசனம்லாம் நான் படிச்சிருக்கிறேன், ஆனா எதுக்காக இந்த வசனம் எழுதப்பட்டுச்சுன்னு எனக்கே தெரியல. இந்த குறிப்பிட்ட தேவ மனுஷன் கற்றுத்தருகிற வரைக்கும். லேவியராகமம் 8வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாமா? பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலும் வலது காலின் பெருவிரலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து. இது என்னத்துக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? இங்கெல்லாம் தங்கி இருக்கிறதான அசுத்த ஆவிக்கு இப்போ என்னது, எதனால சுத்திகரிப்பு? ரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. அப்ப இயேசுவின் ரத்தம் இல்ல, அப்ப மிருக ரத்தம் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு அவயவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். நீங்க பிசிக்கலா கூட இதை பண்ணலாம். எப்படி நம்ம பண்ணலாம்? டெய்லிக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி பர்சனல் ஹைஜீன் ஒரு விஷயம் சொல்றேன். தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? தேங்காய் எண்ணெய் இருக்கா? தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, 2-3 டிராப். நான் அப்படிதான், நான் இப்போ அது ரெகுலர் பழக்கமாக. எனக்கு லாஸ்ட் இயர் பயங்கரமான ஸ்கின் அலர்ஜி வந்தது. அதுலேருந்து ஆரம்பிச்சு நான் இன்னைக்கு அது டெய்லிக்கும் பண்ணுறேன். என்ன தெரியுங்களா? ஒரு 2-3 டிராப் எடுத்துட்டு நான் பண்ணுற ஒரு பர்சனல் ஹைஜீன். 2-3 டிராப் எடுத்துக்குவேன். நல்லா தேங்காய் எண்ணெய், அதை நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா இது பண்ணிட்டு என்னுடைய காதுலேருந்து ஆரம்பிச்சு முகத்தை, ஏன்னா முகம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி ஆகிடும். காதுலேருந்து ஆரம்பிச்சு கழுத்து, உடம்பு, கை, கால் குளிச்சுட்டு வந்தோன்னு எல்லாத்துலையும் என்ன தான் பண்ணுவேன்? இயேசுவின் ரத்தமாக என்னுடைய அவயவங்களை நான் கழுவுறேன்னு சொல்லி நான் அப்ளை பண்ணுவேன். இது நான் செய்யற ஒரு பர்சனல் ஹைஜீன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை செய்யுங்க, கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா அது நம்ம அனுதினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்மளுடைய அவயவங்களை இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம மூடணும், கவர் பண்ணணும். அந்த தேங்காய் எண்ணெயை தடவறதுக்கு முன்னாடி இயேசுவே இது நம்முடைய ரத்தமாக மாற்றும் சொல்லி காதுல இருந்து ஆரம்பிச்சு கழுத்து, கை, காலு, இடுப்பு, மூட்டு, பாதம் வரைக்கும் நான் அப்ளை பண்ணுவேன். என் வீட்டில் இவ்வளோ பெரிய பாட்டில் 1 மாசத்துல காலி ஆயிடும். டெய்லிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஏன் சொல்றேன்னா, எதுக்காகனா நம்மளுடைய அவயவங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தமுள்ள அவயவங்களா இருக்கணும்னா ஜபமும் அவசியம். நம்ம வெளிப்படையா நம்மளுடைய சரீரத்தை ஆரோக்கியமா காத்துக்கொள்றதும் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. இப்படிதான் அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, மோசே என்ன பண்றாரு? அந்த ஆரோனுடைய குமாரர்களை அழைத்து அவருடைய காது, வலது கையின் பெருவிரல், காலினுடைய பெருவிரல்ல ரத்தத்தை பூசி மிச்சம் இருக்கிற ரத்தத்தை பலிபீடத்துல அவங்க தெளிக்கிறாங்க. சோ சுத்திகரிக்கப்பட வேண்டும், அவயவங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த பெருவிரல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாடியினுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க நேரம் நின்னீங்கன்னா உங்க காலில் இருக்கிற பெருவிரல் தான் உங்க உடம்புலயே அதிகமா வெளியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கு. கரெக்ட் தானே? இப்ப நீங்க நேரம் நிக்கிறீங்க. இப்ப நான் நேரம் நிற்கும் போது நான் மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படி இருக்கிறேன். இப்ப என்னுடைய பெருவிரல் தான் என்னுடைய உடம்புல நீட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் என்ஜின் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவயவங்கள், அதை எக்ஸ்ட்ரீமா, ஏன்னா அந்த மாதிரி அவயவங்களாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா முதலாவது காலில் இடிச்சா முதல்ல எங்க தான் அடி விழுவோம்? பெருவிரல்ல தான் அடி விழுவோம். எங்கேயாவது போய் காலில் மோதிக்கிட்டோம் வீட்டில் அப்படின்னா பெருவிரல்ல தான் அடி விழுவோம், நகம் பேந்துக்கும். ஸோ அது எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் ரொம்ப அவசியமான ஒரு அவயவமாக இருக்குது. அந்த மாதிரி அவயவத்துல பிசாசுடைய தாக்கங்கள் இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த எலும்புகள் இதுல தங்கி இருக்கிறதான அசுத்தாவிகள் இந்த இருக்கிறதானா அதனுடைய இது சொன்னேன் இல்லைங்களா? ஆர்த்ரைட்டிஸ் சொன்னா நான் போன இதுல நான் சொன்னேன் ஆர்த்ரைட்டிஸ். அப்புறம் நர்வ் டேமேஜ், நரம்பு தளர்ச்சி, இது எல்லாமே பாதங்களிலே பிசாசு இருக்கிறதுக்கான அறிகுறியா இருக்கிறது. அன்ட்ரீட்டபிள் நர்வ் டேமேஜ்,
டாக்டரால ட்ரீட் பண்ண முடியாத நர்வ் டேமேஜ். அடுத்ததாக நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்களாக அவை இருக்கிறது. எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணிட்டாங்க. கை கால்லாம் நல்லா தாங்க இருக்குது, எலும்பு நல்லா இருக்கு, நரம்பு நல்லா இருக்கு, ஆனா ஏன் நடக்க முடியலன்னு தெரியல. அப்படின்னா காலில் என்ன இருக்குது? அசுத்தாவி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். இங்க பெதஸ்தா குளத்தருகே இருந்ததான ஒரு மனுஷனுக்கு ஏசப்பா சுகத்தை கொடுத்தார். 38 வருஷமா இருந்தான் அந்த மனுஷன். 38 வருஷமா ஒரு மனுஷன் எங்க இருக்கிறான்? ஒரு குளத்து பக்கத்திலே படுத்து கிடக்குறான். என்னத்துக்காக? அந்த குளத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு தேவதூதன் வந்து என்ன பண்ணுவானா, அப்பப்போ வந்து அந்த குளத்தை கலக்குவானா. அந்த குளத்தை கலக்கும் போது முதல்ல யாரு எந்த வியாதியஸ்தன் அந்த குளத்துல இறங்குறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இந்த மாதிரி மற்ற ஒருவேளை கை உடஞ்சவன்லாம் போய் இறங்கியிருப்பான். ஏன்னா அவனுக்கு கால் நல்லா இருந்துச்சு, அப்படியே குதிச்சிருப்பான் அங்க இருந்து கூட. ஆனா இந்த ஆள் யாரு? இவர் வந்து பயங்கரமான முடவர். இவரால் எதுவுமே பண்ண முடியாது. குளத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கிறாருன்னு தெரியல. இங்க இருந்து அங்க நகர்ந்து போறதுக்குள்ள வேற ஒருத்தன் போய் இறங்கிட்டான். அப்போ ஏசப்பா போறாரு பாருங்க, அந்த மனுஷனை தேடி சொஸ்தமாகிட்டு. 14வது வசனம் பாருங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி, அந்த வார்த்தை சொல்லுங்க, என்னது? இனி பாவம் செய்யாதே. அப்ப இந்த சிக்னஸ் எதனால வந்திருக்கு? பாவத்தினாலதான் வந்திருக்குது. அப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? சோ எல்லா சிக்னஸும் பாடியினுடைய டிஃபிஷியன்சினால வர்றது கிடையாது. அதுக்கு தான் நமக்கு டிசர்ன்மெண்ட் வேணும். நமக்கு டிசர்ன்மெண்ட் வேணும். பகுத்தறிவு இல்லைன்னா ஒன்று எல்லா வியாதியும் ஜபத்தில் ஜபம்னுவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட போய் சரி செய்யறதுக்கு, அதாவது உடம்புனுடைய குறைவை போய் சரி செய்யறதுக்கு ஒரு மாத்திரையோ ஒரு ஊட்டச்சதையோ எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சிலர். இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? மாத்திரையை தான் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. தலைவலிக்கு மாத்திரை, கை வலிக்கு மாத்திரை, கால் வலிக்கு மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரையே தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம டிசைன் பண்ண பழகணும். எது என்னுடைய தவறான பழக்க வழக்கத்தினால வந்திருக்கலாம், உணவு வகை சரியில்லாம வியாதி வரலாம், அதுக்கு போய் பாவத்தினால வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணிட்டு இருக்க கூடாது. 40 நாள் உபவாசம் போட்டங்க, வியாதி சரியாகலைங்க, இன்னும் வியாதி கொடூரமாச்சு. எப்படி சரியாகும்? கொடூரமா தான் ஆகும். ஏன்? பகுத்தறிவு இல்லை. வியாதி எதனால வந்ததுன்னு ஆராய்ந்து பார்க்க முடியல. சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் எதனால வந்ததுன்னு நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியல. அப்போ ஒரு சில வியாதிகள் பாவத்தினால வருது, ஒரு சில வியாதிகள் நம்முடைய அறியாமையினாலும் நம்மளுடைய என்ன சொல்றதுங்க சோம்பேறித்தனத்தினாலையும் வருது. நம்ம ரொம்ப சில காரியங்கள்லாம் செய்யறதுக்கு அப்படியே சலுப்பு போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காரியம் எல்லாமே நம்முடைய சரீரத்தில் வியாதியாக வந்துடுது. அதே மாதிரி சில நேரங்களில் பெருந்தீனினாலையும் வியாதி வரும். ஒரு சிலர்லாம் அன்கண்ட்ரோலபிளா சுகர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இனிப்பு அவங்களுக்கு பார்த்தா இனிப்பை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ டயபெட்டிக் வராமல் அப்புறம் என்ன பண்ணும்? கண்டிப்பாக வரும். அப்போ போய் டயபெட்டிக் ஆவி அப்படிதான் சொல்லக்கூடாது. அது டயபெட்டிக், அந்த டயபெட்டிக் ஆவிலாம் அது நம்ம ஆவி தான். அது டயபெட்டிக் ஆவிலாம் கிடையாது. ஆனால் டயபெட்டிக் ஆவிலாம் இருக்கு. நம்ம சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? மூங்கில்பாடில் துளசி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு சுகர் இருந்தது, பயங்கரமான சுகர் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் பீரியட்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து, அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, நம்ம திடீர்னு அஸ்தாவி அலக்கழிக்க ஆரம்பிச்சது. என்னன்னு பார்த்தா உள்ள இருக்கிற அஸ்தாவி சொல்லுது, இந்த அம்மாவுக்கு சுகரை கொடுக்கறதே நான் தான் அப்படின்னுது. சுகரும் பிபியும் பாருங்க. இப்போ இது ஒருவேளை டாக்டர்கிட்டலாம் போய் சொன்னா டாக்டர் ஏத்துக்கு என்னங்க போங்க, உங்களுக்கு வேற வேலையா இல்லை அப்படின்னுவாங்க. ஆனா நமக்கு அதனாலதான் தேவ பிள்ளைகளா நமக்கு என்ன வேணுங்க? பகுத்தறிவு வேணும். ஸோ சிக்னஸ் வரும்போது இது இக்னரன்ஸ்னால வந்துச்சா, கிளட்டனினால வந்துச்சா, பாவத்தினால வந்துச்சா, பிசாசுனால வந்துச்சான்னு சொல்லி பகுத்தறிகிறதான அறிவு நமக்கு வேண்டும். ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த கால்கள், பாதங்கள், பெருவிரல்கள், இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லாம, பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். என்னுடைய கால்களில், பாதங்களில், பெருவிரல்களில் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை சொல்லுகிறேன். இயேசுவின் ரத்தம் என் அவயவங்களில் பாய்ந்து செல்வதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய அவயவங்களுக்குள்ளாக ஊடுருவி சென்று மறைந்திருக்கிற எல்லா தாக்கங்களையும், அவயவங்களில் தங்கி இருக்கிற எல்லா பாவத்தின் வல்லமைகளையும் உம்முடைய அக்கினியினாலே சுட்டரித்து போடுவீராக. என்னுடைய பாதங்கள்
என்னுடைய விரல்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கிரியைகளை செய்யும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய பாதங்களிலும் விரல்களிலும் பெருவிரல்களிலும் இயேசுவின் நாமத்தில் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சௌக்கியத்தையும் சொல்லுகிறேன். இவ்விதமான உறுப்புகளில் தங்கி இருக்கிறதான பிசாசின் எல்லா வல்லமைகளும் அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அவயவங்களை விட்டு, பாதங்களை விட்டு, கால்களை விட்டு, பெருவிரல்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது முகம், ஃபேஸ். முதலாவது என்னென்ன பார்த்தோம்? நாவு, அதுக்கப்புறம் எலும்பு, அதுக்கப்புறம் முதுகெலும்பு, அடுத்ததா பார்த்தோம் கால்கள், அப்புறம் பெருவிரல்கள். பாதம், கால்கள், பெருவிரல்கள். இப்போ நம்ம பார்க்க போறது முகம். முகம்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? ஃபேஸ் இல்லாத ஒரு மனிதன் இருக்க முடியாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த முகம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ஏற்கனவே நேற்று கூட நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருடைய முகத்தை பார்த்தாலே அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இருக்கிறது என்ன பண்ண முடியும்? ஈஸியா ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சிலருடைய முகத்தை பார்க்கும்போது தேவ பிரசன்னம், ஜெபத்திலிருந்து வந்தவங்க, இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க, தெய்வ சமூகத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியும். நம்ம அதுக்கு உதாரணமாக நம்ம மோசேவனுடைய ஒரு வசன பகுதியை நம்ம எடுத்து நம்ம வாசிச்சோம். இப்போ இந்த காரியங்களிலே இந்த முகத்திலே ஒரு வசனத்தை வாசிச்சோம் புரியும். நீதிமொழிகள் 15:13 வாசிங்க. நீதிமொழிகள் 15:13 வாசிக்கலாமா? மனமகிழ்ச்சி இல்லைங்க, நீதிமொழிகள் 15:13 மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். திரும்ப வாசிப்போம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அப்போ இங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்க பிரச்சனை இருக்குது? இருதயத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிவரன்ஸ் பத்தி நான் அதிகமா பேசுறதே கிடையாது. டெலிவரன்ஸ் பத்தி நிறைய, எனக்கு தெரிஞ்சு 100 சபையில 99 சபையில டெலிவரன்ஸ் பத்தியே பேசவே மாட்டாங்க. மெயின்லைன் சர்ச்சஸ்னா டெலிவரன்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, அந்த மாதிரி தியாலஜில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னுவாங்க. ஆனா இந்த மாதிரி டெலிவரன்ஸ்ல இருக்கக்கூடிய சபைகள்ல இருக்கிறதான நம்மளுடைய அனுபவங்களை கேட்கும் போதுதான் நிச்சயமாலுமே ஒரு மனிதனுடைய முகத்துல அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். டெலிவரன்ஸ்ல இருக்கிற மனிதர்கள்கிட்டயோ ஊழியக்காரங்கிட்டே கேட்டீங்கன்னா அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஆனா டெலிவரன்ஸ் பத்தியே பேசாத நிறைய சர்ச்சஸ்ல இதெல்லாம் போய் சொன்னீங்கன்னா என்னங்க ஏதோ சும்மா தேவையில்லாம உலகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது புது ஹெரசின்றானுங்க. கடைசியா அது புதுசா கள்ள உபதேசம். இது டெலிவரன்ஸ்ன்றது எப்படி கிருபை உபதேசம், செழிப்பு உபதேசம் மாதிரி டெலிவரன்ஸ் உபதேசம் வந்து ஒரு கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அது போகட்டும். ஆனா நம்ம வசனத்தை கரெக்டா நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். ஆவியானவர்களுடைய துணையோட ஆராய்ஞ்சு பார்க்கணும். நிறைய பேர் தியாலஜியின் மூலமாக வசனத்தை ஆராய்வாங்க, ஒரு மண்ணுமே மண்டைக்கு ஏறாது. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் தியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்த சர்ச்சஸ் வளர முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் இல்ல. தியாலஜில இருக்கக்கூடிய சபை அடுத்த கட்டத்துக்கு வளரணும். இறையியல் படிச்சிருக்கிற சபை ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு இறையியலுக்குள்ள வளரணும். ஆனா இன்னைக்கு அந்த சபைகள்ல ஆவியானவரே இல்ல. அதனால இறையில மாத்திரம் புடிச்சுன்னு இருக்காங்க. சோ இன்னைக்கு ரொம்ப சேடா நிறைய சர்ச்சஸ், நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ், நிறைய பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல சாலிடா டாக்டரின்ஸ் இருக்குது. ஆனா டெலிவரன்ஸ் பத்தி என்ன பண்றது இல்ல, அவங்க பேசுறது இல்ல. டெலிவரன்ஸ் கூடிய ஏன் சர்ச்சில் நிறைய விசுவாசிகளுக்கு பிசாசின் தாக்கங்கள் இருக்குன்றத ஊழியக்காரரும் ஏத்துக்க மாட்டார், விசுவாசிகளை ஏத்துக்க மாட்டார். சோ அப்போ நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியானவர் ஏன் இந்த நாட்கள்ல நமக்கு இதை வெளிப்படுத்துறாரு? ஏன்னா பிசாசனுடைய தந்திரங்கள் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, நாளுக்கு நாள் வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பிசாசுக்கு அந்த பிசாசனுடைய ட்ரிக்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது.
பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. நேற்று எங்க அப்பாவை ஏமாத்தின மாதிரி அவன் என்னைய ஏமாத்த மாட்டான். எனக்கு ஒரு ட்ரிக் வச்சிருப்பான். இப்ப நான் என்னைய ஏமாத்தின மாதிரி என்னுடைய பேரப்புள்ள வந்துச்சுன்னா அதை ஏமாத்த முடியாது. அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சிருப்பான். அப்ப அவனுடைய ட்ரிக்ஸ் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, மாறிக்கிட்டே இருக்குது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஏன்னா ஆவியானவருடைய சமூகத்தில் உட்காந்து கேட்கும் போது வசனத்துல இருந்து தான் நமக்கு என்ன பண்றாரு, இதெல்லாம் ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு இந்த காரியம்டா, இதை இப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், இந்த விதமான பிசாசின் தாக்கங்கள் முகத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இந்த நாள் நான் உங்களுக்கு சொன்னேன். உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், நான் சிட்டியில இருக்கும் போது ஜிம்முக்கு போவேன். அங்க ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் ஜிம்முக்கு வருவார். அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நடிகர் ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கும். எக்ஸாக்டாங்க. ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா அவர் 1990s எப்படி இருந்தாரோ, 1990களில் அவர் இளம் வயதுல நடிப்புக்கு வரும்போது எப்படி இருந்தோ அப்படியே இருப்பார். அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய மீசை, இது எல்லாமே. எனக்கு இது புரியல. சரி, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது வேற. ஆனா அதுல ஆச்சரியம் என்னன்னா, அவர் பயங்கரமான ஒரு ஃபேன், ரஜினி ஃபேன். நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இதுல ஒரு பயங்கரமான நஷ்டம் தாக்கம் இருக்கு. என்னன்னா, எந்த ஒரு நபரை ஒரு மனுஷன் ரொம்ப உருகி ஒரு பெரிய ஒரு ரசிகனா மாறுறானோ, அந்த மனுஷனுடைய உருவமே, அந்த மனுஷனுடைய முக ஜாடையே இந்த மனுஷனுக்கு வந்துடும். இது லிட்டரா நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் யூஎஸ்ல, நான் இந்த குறிப்பிட்ட இந்த ஊழியக்காரர் அவர் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு செலிபிரிட்டி ஹாலிவுட் ஃபேன், ஒரு ஹாலிவுட் ஆக்டர் ஒருத்தங்க, அவங்களுடைய ஃபேனு, எத்தனையோ வருஷமா ஃபேன், அவங்களுடைய ரசிகரா இருந்தவங்க. அவங்களுடைய முகம், அவங்கள ரசிச்சு அந்த ஆக்டருடைய முகமே இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. புருவத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே மாறிடுச்சு. புருவம், மூக்கு, தாடை, வாயி, கண்ணு, எப்படிங்க அது மாறுமா? மாறும். நான் வேணும்னா அந்த ஆள் நான் காமிக்கிறேன், இங்கதான் இருக்கிறார். அவர் YMCAக்கு வருவார். இப்ப இருக்கிறாரான்னு தெரியல எனக்கு. சோ நான் எதுக்காக சொல்றேன்னா, இது லிட்டரலா என்னங்க, இது ரேண்டம்னு சொல்ல முடியாது. இது பிசாசனுடைய தாக்கம். ரேண்டம் சொன்னா நீங்க சொல்லிக்கோங்க, என்கிட்ட பேசாதீங்க அதை பத்தி. ஆனா இது உண்மை என்னன்னா, ஒரு மனுஷனுக்கிட்ட இருக்கிறதான அந்த அசுத்தாவி அந்த முக ஜாடைய கொண்டு வந்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சிருவான். இதை எதனால சொல்ல முடியும்னா, எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கும் போது கர்த்தருடைய மகிமைய மோசே முகத்துல வெளிப்பட்டுச்சோ அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் அசுத்தாவினால பிடிக்கப்பட்ட இன்னொரு மனுஷனை ரசிச்சுக்கிட்டே இருந்தான்னா, அந்த முக ஜாடையும் இவனுடைய முகத்திற்கு வந்துரும். சோ faces will be contorted. Contortedனா அப்படியே ஒரு மாதிரி மாறிடும். இவருடைய முகமே மாறிடுச்சுங்களே அப்படின்னும் இல்லைங்களா? சோ தேவ சமூகத்துல இருந்து மோசேவனுடைய முகம் மாறுறது உண்மைன்னு சொல்லி சொன்னா, அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷனை ரசிக்கும் போது அவனுடைய முகம் மாறியே உங்க முகம் மாறுறது 100% உண்மை. சொல்றது புரியுதா? அப்ப அசுத்தாவி எங்க வந்து உட்காருது? முகத்துல வந்து உட்காருது. நிறைய பேர் அதுக்காக எக்ஸ்க்ளூசிவா சர்ஜரி எல்லாம் பண்ணிக்குவாங்க. அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், ஆபரேஷன் எல்லாம் பண்ணிக்குவாங்க, ஃபேஷியல் சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்விதமான தாக்கங்கள் வரும்பொழுது, பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்கும்போது முகத்துல இந்த பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிக்கிற போது அவங்களுடைய முகஜாடை இவங்களுக்கு வந்துடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆக்சுவலி அதுவுமே பிரச்சனை தான். ஏன்னா அது ஓவர் சோல்டை ஆயிடும். ஹஸ்பண்ட் மாதிரி ஒய்ஃப் மாறுறதோ, ஒய்ஃப் மாதிரி ஹஸ்பண்ட், நான் நிறைய நேரங்கள் நானே பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவங்க ஹஸ்பண்ட் மாதிரி ஒய்ஃபுடைய முகம் மாறிடும், இல்ல ஒய்ஃப் மாதிரி ஹஸ்பண்டோட முகம் மாறிடும். அப்ப நம்ம எல்லாருடைய சாயலும் கிறிஸ்துவின் சாயலா தான் மாறணும் இல்லையா? எனக்கு சுதாவின் சாயல் வேணாம், சுதாவுக்கு என்னுடைய சாயல் வேணாம், எங்க இருவருக்கும் யாருடைய சாயல் வேணும்? கிறிஸ்து தேவனுடைய சாயல் வேணும். சோ நம்முடைய முகங்கள் தேவனை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். சோ ஆகையினாலே அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய முகத்தை உம்முடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கவே உருவாக்கினீர். என்னுடைய முகத்தில் தங்கியிருக்கிற அசுத்த ஆவிகள் என்னுடைய நாசி பகுதியிலே, தாடை எலும்புகளிலே,
புருவங்களிலே, நெற்றி பகுதிகளிலே, வாய்ப்பகுதிகளிலே தங்கியிருக்கிற அசுத்த ஆவிகள், என் உருவத்தை மாற்றுகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய முகத்தை விட்டு வெளியேறுவதாக. இவற்றினுடைய தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய அக்கினியினாலே என்னுடைய முகத்திலிருந்து சுட்டரிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்து என் மேல் தங்கி என்னுடைய முகத்தை உம்முடைய மகிமையினாலே நிரப்பும். என்னுடைய முகம் உம்முடைய மகிமையை பிரதிபலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 29வது அதிகாரம் 17 18 வரைக்கும். யாத்திராகமம் 29 17 18 சேர்ந்து வாசிக்கலாமா? ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேல் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாயிருக்கும். இப்போ இந்த பலி செலுத்தும் போது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஒரு ஒரு ரூல் சொல்றார். என்னன்னா, இன்வர்ட் ஆர்கன்ஸ், உள்ள இருக்கிறதான அவயவங்களை என்ன பண்ணணும்? வெளியில கொண்டு வரணும். உள்ள இருக்கிறதான அவயவங்கள் என்னென்ன அவயவங்கள்? குடல்கள், தொடைகள், இது எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டா வெட்டணும். வெட்டி அதை துண்டு துண்டா வெட்டி அதை எங்க வைக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல நீ வைக்கணும். அது எப்படி இருக்குமா? கர்த்தருக்கு வாசிங்க. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாக இருக்கும். which means நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப உள்ள இருக்கிறதான இருதயம், கிட்னி, லிவர், நுரையீரல், இது எல்லா ஆர்கன்ஸுமே கர்த்தருக்கு பிரியமான பலியாக நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளான உறுப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ இந்த ரூலை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த பலிக்கு அவர் கொடுத்த ரூலை வச்சு பார்க்கும்போது, நம்மளுடைய சரீரமும் பலியாக கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலே கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய அவயவங்களை எக்ஸ்க்ளூசிவா கர்த்தருக்காக நம்ம பலி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7:1 பாருங்க. ஏற்கனவே வாசிச்சோம் 2 நாளைக்கு முன்னாடி, திரும்ப வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். அப்போ நம்ம இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்னன்னா, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுத்தம் நீங்கி பயபக்தியோட நம்ம என்ன பண்ணணுமா? பூரணமாகுதலை, பரிசுத்தமாகுதலை நம் தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்த கடவோம். இப்போ இருதயத்துல தங்கி இருக்கிற காரியங்களை நம்ம அசால்ட்டா நம்ம விட்டுட்டனாலதான் அவயவங்கள்ல என்ன தங்கி இருக்கு? இப்போ பாவங்கள் தங்கி இருக்குது. பாவங்கள் தங்கி இருந்தனாலதான் அந்த அவயவங்களை இப்ப என்ன பிடிச்சிருக்குது? பிசாசின் ஆவிகள் பிடித்து வைத்திருக்கிறது. So everything starts from your heart. உங்கள் இருதயத்திலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இந்த 21 நாட்கள் எதற்காக ஜெபிக்கிறோம்? இருதயத்துக்காக ஜெபிக்கிறோம். இருதயம் சுத்தமா இருந்தா சரீரம் சுத்தமா இருக்கும். இருதயம் சுத்தமாகணும்னா ஜன்னல்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? கதவுகள், கண்கள், காதுகள், அதை பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா? அதெல்லாம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். இப்ப நேத்து நான் சொன்னதெல்லாம் என்ட்ரி பாயிண்ட்ஸ், எக்ஸிட் பாயிண்ட்ஸ் சொன்னேன். இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் எந்தெந்த அவயவத்துல தங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சோ இது ரெண்டுமே நீங்க இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நேத்து நான் சொன்னது பிசாசு எப்படி உள்ள நுழைவான் அப்படின்றதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் வாசல்களாக இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் எந்தெந்த அவயவங்களில அவன் தங்கி இருப்பான் அப்படின்றத குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சோ எசேக்கியேல் 36:25 முதல்ல வாசித்த வசனம், திரும்ப அந்த வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போறோம். யாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, என்னை சுத்திகரிக்க வல்லமையுடையவரே, உம்முடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரிங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரிங்க கர்த்தாவே. என்னுடைய இருதயம்
உம்முடையது. என்னுடைய இருதயம் உம்முடையதப்பா, என்னுடைய சரீரம் உம்முடையது. சொல்லுங்க எல்லாரும், உங்க இருதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய இருதயம் உம்முடையது, என்னுடைய சரீரம் நீர் தங்கும் ஆலயம், என்னுடைய சிந்தை உம்முடையது, என்னுடைய உணர்வுகள் உம்முடையது, என்னுடைய மறைவான எல்லா சரீரத்தின் பாகங்களும் உம்முடையது. நான் இப்பொழுது தாழ்மையோடு கேட்கிறேன், என்னுடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களிலும் நீர் பாய்ந்து சென்று எல்லா விதமான அசுத்தங்களையும் பாவத்தை உண்டாக்கும் பிசாசின் தன்மைகளையும் என்னை விட்டு, என் அவயவங்களை விட்டு, என் சரீரத்தை விட்டு வெளியேற்றுவீராக. இந்த அவயவங்களிலும் இருதயத்திலும் தங்கி இருக்கிறதான அசுத்த வல்லமைகள், அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அவயவங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.